2 கட்டங்களாக பீகாரில் தேர்தல் நடக்குது. நேற்று மோடி பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி கடுமையாக விமர்சிக்கிறார். காட்டாட்சி மீண்டும் வந்துடக்கூடாது, நிதிஷ்குமார் தான் தலைமையில் தேர்தல் நம்ம சந்திக்கிறோம். இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம், இந்த கூட்டணி ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் பீகாருக்கே வெளிச்சம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் வெளிச்சத்தெல்லாம் ஏற்ற சொல்லிட்டு அவங்க இனிமேல் அந்த ராந்தலே தேவையில்லை, இந்த ஒளி போதும் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்கு மகா கூட்டணியா? மகா கட்பந்தன் கூட்டணின்னு சொல்லுங்க. நான் புத்துணர்ச்சியோட சொல்லுங்க என்ன இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு ஓரமா ஒரு வெளிச்சம் தெரிகிறது என்றால் அது பீகாருடைய வீழ்ச்சி தான் இந்திய நாட்டுடைய வெளிச்சமாக இருக்க போகிறது என்றதுல மாற்று கருத்து இல்லை. காரணம், இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுடைய உரையில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சம், எதுக்கு எடுத்தாலும் லல்லு பிரசாத் யாதவையும் தேஜஸ்வியும் உடனே குற்றம் சாட்டுவது, இவர்களுடைய என்ன நிலைப்பாடு என்பதை குற்றம் சாட்டுவது என்ற ஒரு ஒற்றை புள்ளியை நோக்கி தான் போறாரே தவிர்த்து ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சி, இன்றைக்கு 140 கோடி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு 60 கோடி மக்களால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் வாக்கு திருட்டு ஏற்பட்டிருக்கிறது. பீகார்லயே மிகப்பெரிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR என்ற முறையில வாக்காளரை சீர்திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை சீர்திருத்துகிறோம் என்ற SIR கொண்டு வந்த போது அதுல அடிஷன் டெலிஷன் என்ற முறையில, அதாவது வாக்காளர்களை சேர்ப்பது வாக்காளர்களை நீக்குவது ஆன்லைன் மூலியமாக பண்ணியிருக்கிறாங்கன்றத திட்டவட்டமாக எங்கள் தலைவர் தோல் உரித்து காட்டியும் இன்றைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனும் சரி எங்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய நாட்டு பிரதமர் அவர்களும் அதை பத்தி வாய் திறக்கல. பீகார்ல இப்படி நடந்துருச்சுட்டாரு, அதுக்கு என்ன சொன்னீங்க நீங்க? அதை பத்தி வாய் திறக்கல. அப்போ இவர்களுடைய பயம் என்பது இன்றைக்கு இந்த தேர்தல் முக்கியமான சிறப்பு வாய்ந்த தேர்தல், இந்திய மக்களால் உற்று நோக்கக்கூடிய தேர்தலாக பீகார் தேர்தல் பார்க்கப்படுகிறது. காரணம், ராகுல் காந்தி தலைவர் நடத்திய ஓட் அதிகார் யாத்திரா பீகார் மக்கள் இடத்துல மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கிறது. பீகார் மக்கள் தெல்ல தெளிவாக இந்த முறை யார் பீகாரை ஆள வேண்டும், யார் பின்னால் பீகார் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை திட்டவட்டமாக காட்டியிருக்கிறது. நீங்க ஓட்டு அதிகார யாத்திரா நடக்கிற ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் மக்கள் அலை, எவ்வளவு பெரிய மக்கள் அலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உட்கார்ந்து கடைசி வாரம் எழுதுற ஹோம்ஒர்க் எழுதுற மாதிரி இன்றைக்கு இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுடைய உரை என்பது இருக்கிறது என்பதை நம்ம எல்லாம் பார்க்க முடிகிறது. இதை தாண்டி ஏதாவது ஒரு திட்டத்தை, இந்த வளர்ச்சி திட்டமாக இதை அறிவிக்கிறோம், எப்படி வெறும் 10,000 ரூபாய். அன்னைக்கு பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் 4 மணிக்கு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் இன்றைக்கு தேர்தல் நடக்க போறதுன்னு. அன்னைக்கு காலையில சரியா 1 மணிக்கு எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் 10,000 ரூபாய்.